நம்ம செகண்ட் கிளாத் ஃப்ளவர் ப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சர்க்கிளோட லென்த் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கிறேன். அதை வந்துட்டு கட் பண்ணும்போது அதில் பிசுறு தெரியும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் சிசர் லேம்ப் வச்சு அதை வந்து சீல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, சீல் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நான் இப்போ கெட்ட பக்கத்தில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரன்னிங் ஸ்டிச் தான். மேலே குத்தி கீழே குத்தி மேலே குத்தி கீழே குத்தி அப்படி வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து அந்த ரவுண்டு சுற்றிலுமே வந்து கொடுத்துக்கிறேன். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் சேர விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ கிளாஸ் தான், நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த எண்டில் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த த்ரெட்டை வந்துட்டு அப்படியே பிடிச்சு கொஞ்சம் சுருக்கி அப்படியே கொடுக்கணும். ஓகேங்களா? த்ரெட்டை இழுக்கும்போது அது சுருங்கி வந்துடும். ஸோ அதை நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா அது மேலே தெரியும்ல, அதை வந்து ஒன்று சேர்த்துட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது ஃப்ளவர் போல் கிடைக்கும். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1-2 டைம்ஸ் கூட ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்ன கலர் கிளாத் எடுக்கீங்களோ அந்த கலர் கிளாத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்துட்டு அக்ரிக் ஃப்ளவர் வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு பேர்ல் பீடும் கொடுத்துட்டு உள்ளக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வைக்கணுன்ட்டு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் அதே போல் சீல் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, சிசர் லேம்ப் வச்சு சீல் பண்ணி தான் வச்சுருக்கேன். சர்க்கிளோட லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து இந்த சைனிங்காக இருக்கிற நல்ல பக்கம், அந்த நல்ல பக்கம் பார்த்து மடிச்சுக்கோங்க. கிளாத்தை மடிச்சுட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 2ஆக மடித்து அந்த கிளாத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடியில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிறது கீழேயும், ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிறது மேலே பார்த்து இருக்கணும். அந்த ஓப்பன் சைடு வந்து வெளியே பார்த்து வரணும். ஓகேங்களா? மடிப்பு பக்கம் வந்து உள்ளுக்கு இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும், ஈஸியாக இது வந்துக்கும். ஓகேங்களா? நான் பண்ணுறது மாதிரியே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, இப்போ வந்து சேம் ரன்னிங் ஸ்டிச் தான் இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பொறுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல உள்ளது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு வாரது வந்துட்டு 2ஆக மடிச்சுட்டு கீழ்ப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, அந்த மடிப்பு உள்ளுக்கு வரணும். வெளிப்பக்கம் வந்துட்டு அந்த ஃபோல்டிங் திறந்துருக்குல அந்த ஓப்பன் சைடு, அது வந்துட்டு வெளிப்பக்கம் பார்த்துருக்கணும். பார்த்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சு இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது கீழே வைக்கணும். ஓகேங்களா? கீழே வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், மடிச்சுட்டு கீழே பக்கம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? கீழ் பக்கமாக கொடுத்துட்டேன். நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? தப்பாக வச்சுட்டேன். ஓகே, அடுத்து மாற்றி எடுத்துகிட்டு வைக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு பெடல்ஸ் இருக்குது. அந்த பெடல்ஸையும் கூட இதே மாதிரி கீழ்ப்பக்கமாகவே வச்சு, இது எல்லாமே வந்து நல்ல பக்கம் கிளாத் வந்து அந்த ஷைனிங்காக இருக்குல்ல, அந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம்தான் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து கீழே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு மேலே வைக்கணும். ஆமாம், லாஸ்ட்டு வாரது வந்து மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு இதே போல் ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த எண்டு நம்ம தொடங்கணும்ல, ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த த்ரெட்டு,
நாட் போட்டிருக்கோம்ல அந்த நாட்டில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து கீழே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா அது சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த அந்த மொத்தமாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் கூட கொடுத்தா அது பிரிஞ்சு வந்துடாமல் அழகாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நான் பண்ணுறது மாதிரி பாருங்கள். அதை வந்து மொத்தமாக வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு ஓகே நாட் போட்டுக்கோங்க. அடுத்து நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளவரை நல்லா அந்த பெடல்ஸை வந்து நல்லா விரித்து கொடுத்துட்டு அதை வந்து கிளாத்தில் தான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 4 mm பீடு எடுத்துக்கிறேன். ஒரு பேர்ல் பீட், பெரிய பேர்ல் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை சுற்றிலும் வந்து ஒயிட் கலர் 3 mm பேர்ல் பீட் கொடுத்து அந்த இதை ரவுண்டாக வச்சு கவுச் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த ரவுண்டை சுற்றிலும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக கோத்துக்கிறேன். ஒயிட் கலர் பேர்டு மொத்தமாக அந்த ரவுண்டு சுற்றிலும் கோத்து எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக சுற்றிட்டு அந்த எண்டில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்களா? கொடுத்துட்டு அதை ரவுண்டாக வச்சுட்டு கவுச் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சென்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு கிளாத் எடுத்துருக்கேன். அது வந்து 8 cm லென்த்தும் 3 cm அகலமும் எடுத்துருக்கேன். ஓகே, வித் அகலம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்ல பக்கம் பார்த்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணது பாருங்கள், பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு சேம் இதே மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த எண்டை தொடங்கி அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச்சே கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா? மேலே குத்தி கீழே குத்தி மேலே குத்தி கீழே குத்தி எடுக்கிறது தான் ரன்னிங் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சஸை வந்து கொடுத்துட்டே வாங்க லாஸ்ட் எண்டு வரை. இந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் தான் நல்ல பக்கம். ஓகேங்களா? நல்ல பக்கம் பார்த்தா நான் மடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையுமே கோல்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் இதே கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் த்ரெட் வந்து வெளியே தெரியாது. ஓகே, நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன பண்ணால் நல்லா இதே மாதிரியே சுருக்குங்க. நல்லா இழுத்து சுருக்கி பிடிச்சிட்டு அந்த லாஸ்ட் எண்டில் நிற்கும்ல த்ரெட்டு, அதை பிடிச்சி நல்லா 3 to 4 டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்கணும். நான் இப்போ நாட் போடுறேன். நாட் போடாமல் வந்துட்டு நம்ம எஸ்ஆர் லேம்ப் இருக்குல்ல, அதை வச்சு அந்த லாஸ்ட் எண்டில் சீல் பண்ணி ஒட்டி விடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். நான் வந்துட்டு இதை வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நாட் போட்டுட்டு அந்த பிரிஞ்சு நிற்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, மீதம் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த உள்ளுக்கு ஓப்பன் தெரியுது பார்த்தீங்களா, அதை இந்த சைடு உள்ளதை உள்ளுக்கு அந்த கிளாத்தை கொடுத்துட்டு நல்லா கொடுத்துட்டு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சேம் கலராக இருந்துச்சுன்னா வெளில தெரியாது. ஓகேங்களா? நான் வந்து கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோன்னா உள்ளுக்கு ஸ்டிச் எடுத்துகிட்டு நம்ம இந்த பட்டன்ஸ் சாரி இந்த கிளிப் ஸ்டோன் மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபிட்டிங்காக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதில் ஹோல் கிடக்கும், அந்த ஹோலுக்குள்ளாடியே எடுத்து அந்த சென்டரில் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஓகே, நல்ல ஃபிட்டிங்காக அதை ரவுண்டை சுற்றில அந்த ஹோல்குள்ளே எல்லாம் கொடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கிளாத்தில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாட்டின் கிளாத் ஃப்ளவர் ப்ரூச் வந்து ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி
என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள். நல்லா 4 பக்கம் சுற்றிலும் ஓகே ஸ்டிச்சஸ் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த வந்து இழகாமல் அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.